நீங்க தெரிமறைவு கூட்டணி வந்து பிஜேபி இருக்கீங்க, அது தெரிஞ்சு போச்சு. ராகுல் தெரிஞ்சு எப்படி ஏறுவாரு? அப்ப ஏன் ஒத்துக்கிறீங்க? எப்படி ஏறுவாரு? நீங்க ஏன் தலைவனா இருக்கீங்கல்ல, தலைவனா மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்துல 16 வயசு பையன் சாகுறான், 10 வயசு பொண்ணு கற்பழிப்பு நடக்குது. அங்க இறங்கி இல்ல இவர் சொன்னார்ல ஸ்டாலின், நீங்க தோத்ததுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் ஃபீல் பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் சொல்லவா? ஏன்டா இந்த விஜய பாடா படுத்தணும் சார், ஸ்டாலின் சார். இவர்தான் சொன்னாரு வந்து இந்த மாதிரி பிடிச்சி பாத்தீங்களா? தூத்துக்குடியில போயிட்டு கனிமொழி பார்த்துட்டு ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு வாரம் வரைக்கும் குற்றவாளி பிடிக்க முடியல. கனிமொழி என்ன சொன்னாங்க வந்து, அதாவது வந்து இந்த நிலைமை தான் மாநிலம் முழுவதும் எதிரொலிக்குது. சிபிஎம் மட்டும் வெளியே தான் இருக்காங்க, அது திமுகவோட கூட்டணியில தான் இருக்காங்க. அவங்க உருவிலாம் எப்பனாலும் செங்கல உருவுறது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எத்தனை ரவுடிகள்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை அதான் சொல்றேன். வந்து திமுக நடந்திருக்கா? திமுக நடந்திருக்கு. என்ன நீங்க நடந்திருக்கு? சென்னையில 300 ரவுடி வர அரெஸ்ட் பண்ணது. 300 ரவுடிங்கிறத வந்து ஆல்ரெடி பிளாக் லிஸ்ட்ல இருக்கிறவங்க, அவங்கள சும்மா தூக்கி வைக்கிறதா, சும்மா வெளியே விடுறது. அந்த பிளாக் லிஸ்ட்ல உள்ளவங்கள தான் நீங்க வெளில விட்டுருந்தீங்க. இல்ல 717 ஆதோ ஒரிஜினல் யாரோட ஆள் தெரியுமா? பிஜேபியோட ஆளு. இதே மாதிரி பேசி பேசிதான் அதெல்லாம் சொல்றேன். இந்த மாதிரி பேசி அப்படி வந்து இந்த நிலைமைக்கு இருக்கீங்க. ஆதோ ஒரிஜினலும் செங்கோட்டையனும் இதே மாதிரி பேசி வச்சீங்களா? பிஜேபியோட ஒன்னு ஒரிஜினல் வராது. பேச்சுவார்த்தை கூட நடத்தா உடனே தயாராகி அங்க போனீங்க. ஏன் பேச்சுவார்த்தை? முரசொலி மாறன் இறந்து போயிட்டாரு, வாஜ்பாய் வந்து இது வந்தாரு, இதுக்கு அடக்கமாட்டார். அவர் போய் டெல்லி போய் சேர்லீங்க, நீங்க வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டி போயிட்டீங்க. அரசியல் நாகரிகம் இருக்குல்ல, நீங்க அதான் அன்னைக்கு நீங்க செய்த அரசியல் நாகரிகம். அதுதான் வினை விதைத்தவர்கள் வினையை அறுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதான் இப்ப பிச்சுக்கிட்டு போகுது. முதுகெலும்பு இல்லாத தலைவராக திருமாவளவனை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடும். அதனாலதான் இப்போ அவர் வந்து நல்ல முடிவு எடுத்துருக்கு. நல்ல முடிவு இல்ல, அதாவது தலைவர் எடுத்து இல்ல, அப்படி கிடையாது. நல்ல முடிவு எடுத்து விஜய்கிட்ட போயிருக்காரு. அதான் போயிருக்கதான் சொல்றேன். உங்கள்கிட்ட இருந்தா மட்டும் நல்ல முடிவு இல்ல, நல்ல போட்டா மட்டும் முதல்ல குடுத்தாரு. நான் சொல்றேன், 4 நீங்க யாருமே குத்தலையா? மாத்தி முன்னுக்கு பின் முறைனா கெமிலியான் மாதிரி பச்சோந்தி மாதிரி பேசிருக்காரு. இப்ப பகையா இடம் பெற்றுட்டா ஆமா முடியாது இல்ல. அப்ப என்னத்துக்கு அந்த அந்த மூளை அறிவு கூட யோசி. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் ஆலோசகர், அரசியல் விமர்சகர் ராஜபாளையம் ராஜபாரதி அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும். பல்வேறு விதமான அதிரடி நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டு இருக்கின்றன. பாஜக திமுக கூட்டணி அமைப்பதென்றால் அமைக்கட்டும், அதற்காக பார்த்திங்கன்னா எங்கள் மீது எதுக்கு காட்டமான விமர்சனத்தை முன்வைக்க வேண்டும்? உதயநிதி அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க துள்ளி குதித்தவர் உதயநிதி என்று காட்டமாக பதிலடி கொடுத்திருக்கிறார் மாணிக்கம் தாக்கூர். உங்களுடைய பார்வை? அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சம்பவத்தை பார்க்கணும். இப்போ உதயநிதி துள்ளி குதிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் கூடவே இருந்து காங்கிரஸுக்கு பெரிய ஓட்டு சதவீதம் இல்லாத இடத்துல, இங்கே வாக்கு சதவீதம் இல்லாத இடத்துல திமுகவினுடைய முதுகில் ஏறி சவாரி செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து எதுவுமே கேட்காம ஸ்டாலின்கிட்ட முக ஸ்டாலின்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை கூட நடத்தாமல் உடனே தயாராகி அங்கே போனீங்க. ஏன் பேச்சுவார்த்தை நடத்தணும்? முரசொலி மாறன் இறந்து போயிட்டாரு, வாஜ்பாய் வந்து இது வந்தார், இதுக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு. அவர் போய் டெல்லி போய் சேர்லீங்க, நீங்கள் வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டி போயிட்டீங்க. அரசியல் நாகரிகம் இருக்குல்ல, நீங்க அதான் அன்னைக்கு நீங்க செய்த அரசியல் நாகரிகமா? அதுதான் வினை விதைத்தவர்கள் வினையை அறுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதான் இப்போ பிச்சுக்கிட்டு போகுது. அவங்க வந்து காங்கிரஸ்லேருந்து இப்போது செல்வ பிறந்தைகள்லேருந்து நிறைய பேர் இருக்கிற காங்கிரஸில் ஆட்கள் கூட அங்கே போகிறாங்க. சார், 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸுக்கு வந்து மதிப்பு கொடுத்து விஜய் அவர்கள் கூட்டணி அமைச்சரவையில் அங்கம் வைத்திருக்க காங்கிரஸ் யாரும் மதிப்பு தரலன்னு சொன்னாங்க. உங்களை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து 2011 63 சீட்டு வாங்கினது ரைடு நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து வாங்கினார் பி. சிதம்பரம். மேலே கலைஞரை மிரட்டி 63 சீட்டு வாங்கினீங்க, ஆனால் ஜெயிச்சிங்களா? அதே நேரத்தில் இப்போ 28 சீட்டு வாங்கினீங்க, ஜெயிச்சிங்களா? 5 சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க. ஆனால் இதுவுமே வந்து திமுகவினுடைய மொத்த உழைப்பின் காரணமாக 200 இடங்கள் வெல்லுவோன்னு சொன்னீங்க. நீங்கள் எத்தனை இடம் ஜெயிச்சிருக்கீங்க? ஆமாம், இதுவும் நாகரிகமான வெற்றி தானே. இப்போ 73ங்கிறது பெரிய நல்ல நாகரிகமான வெற்றி தான். என்ன நாகரிகம்? ஆமாம், அதாவது ஏதாவது வெற்றிகரமான தோல்வின்னு ஜெயக்குமார் சொன்ன மாதிரி அதிமுக மாதிரி தோக்கலை. இந்த முறை வந்து ஒரு நாகரிகமான வெற்றி, எதிர்கட்சி அந்தஸ்து பெற்றிருக்கிறாங்க, அதனால தவறில்லை. இன்னொன்று அதாவது பார்த்தீங்கன்னா ஜவாஹிருல்லா, வைகோ, தமிழ் மன்சாரி எல்லாரையும் வந்து சொந்த சின்னத்தில் போட்டியிடாமல் உதயசூரி சின்னத்தில் வந்து போட்டின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி
என்ன? கட்டாயப்படுத்த அந்த கணக்கெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா அது 73 மாறாதா? எப்படி இருந்தாலுமே யாருடைய ஓட்டு இப்போ அதிமுகவில் நீங்கள் ஓட்டு அப்படி பண்ணலையா? கூட்டணி கட்சிகளை வந்து அதிமுக சின்னத்தில் ரெட்டலை சின்னத்தில் வைக்கலையா? இது எல்லாருமே இயல்பு தான். எல்லா காலகட்டத்திலும் எல்லாமே நடக்கிற ஒன்று தான். நாளைக்கு விஜய் வந்து சின்ன 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 கட்சிகளை சேர்க்கும்போது விசில் சின்னத்தில் நிற்குன்னு சொல்ல மாட்டாரா? இப்போ காங்கிரஸ் வந்து அவங்க அவங்க இடத்துல வந்து நிற்கும்போது அவங்க கூட்டணி கட்சியில் சேர்த்து காங்கிரஸ் கை சின்னத்தில் நிற்க சொல்லலையா? எத்தனை இடத்துல நடந்திருக்கு. அதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குது. ஆனால் காங்கிரஸ் மீது மட்டும் இல்லை, இப்போ விடுதலை சிறுத்தையும் வந்து அதையும் வந்து உடைப்பதற்கான வேலைகளை வந்து இல்லை உடைப்பதற்கான இல்லை, திமுக இறங்கிடுச்சு திமுக இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டமான இல்லை முதுகெலும்பு இல்லாத தலைவராக திருமாவளவனை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடும் இப்போ. அதனால தான் இப்போ அவர் வந்து நல்ல முடிவு எடுத்துருக்கு. நல்ல முடிவு இல்லை, அதாவது ஒரு தலைவர் இல்லை அப்படி கிடையாது. நல்ல முடிவு எடுத்து விஜய்கிட்ட போயிருக்காரு. அதான் போயிருக்கதா சொல்றேன். உங்கள்கிட்ட இருந்தா மட்டும் நல்ல முடிவு இல்லை, போட்டா மட்டும் முதல்ல குதிச்சாரு. நான் சொல்றேன், 4 நீங்க யாருமே குத்தலையா? 4 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று அவங்க வந்திருக்காங்க. நீங்க வந்து வெற்றி பெற அவங்களுக்கு சீட் தரலங்கிறது வேற விஷயம், அது கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு கட்சி முடிவெடுக்கலாம், தலைமை முடிவெடுக்கலாம், அது தவறு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, எனக்கு அந்த உடன்பாடு இல்லை. முதல் மாற்றி முன்னுக்கு பின் முரணா கெமிலியான் மாதிரி பச்சோந்தி மாதிரி பேசியிருக்காரு திருமாவளவன். முன்னுக்கு பின் முரணா முதல்ல என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து இதில் ஆட்சியில் பங்கெடுக்கலைன்றாரு. ரைட்டு, நான் வெளியே இருந்து ஆதரவு தருவோம், சிபிஐ என்ன சொல்கிறாங்களோ சிபிஎம் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குறோன்னு சொன்னார். ஓகே ரைட்டு, வெளியே இருந்து ஆதரவு தரோம் நீங்கள். அப்புறம் வந்து கட்சி கட்டுப்பாடு எல்லாரும் சொன்ன மூத்த தலைவர்கள்லாம் எனக்கு கூட இருந்தவங்களாம் சொல்கிறாங்க, அதனால் நான் வந்து ஒத்துக்கிறேன். என்னத்துக்கு ஏன் இப்படி பொய்யா பேசுகிறீங்க? ஒன்று போகிறதுனா போங்க, அவங்களை யாரும் வேணான்னு சொல்லலை. அதனால தான் திமுகவில் சீட்டு கொடுக்காம இல்லை, நாங்கள் வந்து தாவேகாவுடன் தார்மீக ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருந்தாலும் நாங்கள் வந்து திமுகவுடன் இந்த கூட்டணியில் அங்கம் வகிப்போம் தான் முன்னாடி சொன்னாங்க. ஆமாம், இப்போ என்னாச்சு இப்போ குட்டி உறவு அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டா ஆமாம் முடியாதுல்ல. அப்போ என்னத்துக்கு அந்த அந்த மூளை அறிவு கூட யோசிக்க மாட்டாரா? அந்த அறிவு மூளையெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கா? நீங்கள் எங்கேயாவது வந்து நம்மள்ட்ட இவ்வளவு நாள் இருந்தாங்களே, நமக்கு வந்து ஒவ்வொரு தனமா வெற்றி கொடுத்தாங்களே இந்த கூட்டணி கட்சிகள்லாம், காங்கிரஸ், விசிக்கு, ஐஎம் எல்லாம் இன்னைக்கு போறாங்களே, என்ன போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவர் தான் சொல்லிட்டாரு. எப்பயுமே திமுக தலைவர் உடனே சொல்லிட்டாரு, நீங்க வந்து தாராளமா போயிட்டு வாங்க, இன்னொரு முறை பிஜேபி ஆட்சி இங்க வந்து விடக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நீங்க உங்க எல்லாத்தையும் போக சொன்னதே. ஆனா நீங்க வந்து இப்படி சொல்லிதான் அந்த கூட்டணி கட்சிகளை இவ்வளவு நாள் வந்து வச்சிருந்தீங்க. அவங்க இப்ப வந்து வெளிப்படைட்டாங்க. வெளிப்படைனா இது வந்து பச்சவந்தித்தனம். இது வந்து சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டாங்க. சோபா போச்சு, நீங்க பின்னாடி போயிட்டீங்க, அவ்வளவுதான். சோபா அனுப்புனீங்க. ஆமா, நீங்க யாருக்குமே எதுவுமே அனுப்பலையா? யார் இல்லையே, ஆதாரமா நிரூபிங்க, எங்கேயாவது நிரூபிக்க முடிஞ்சா? சோபா அனுப்பினாங்க, எங்கேயாவது பண்ணிருக்கா? சோபா அனுப்பினா அது வந்து ஒரு விதமான மரியாதை இல்ல, அதுக்குள்ள வச்சிருக்கீங்களா வச்சுக்கலாம் தெரியாது. தொடர்ந்து அதே பேசுறேன் நானு. ஆனா நீங்க உங்களுடைய நிலைப்பாட்டை மாத்தி பேசுறீங்க. இன்னொன்னு அவங்க எங்க பேசுறாங்க, அவங்க வந்து இங்க பாருங்க, நாங்க கூட்டணியில இருந்து வளர்த்துட்டோம் சொல்றாரு திருமாவளவன். திமுகவை வலிமைப்படுத்தும் சக்தி வந்து எனக்கு இல்லன்ட்டாரு. ஆமா, இல்ல சக்தி இல்லாத தலைவர்கள் திமுகவை வலிமைப்படுத்தும் சக்தி எனக்கு இல்ல. இவர் வலிமையே இல்லாத ஒருத்தர் போய் வலிமைப்படுத்துவாரு. சரி, உங்களுக்கு தான் வலிமை தெரிஞ்சதுல, நீங்க எதுக்கு வந்து அவரை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டீங்க? காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் இல்லைன்னா நம்ம தோத்துருவோம் உளவுத்துறை போட்டல காங்கிரஸ் வச்சுக்கிட்டீங்க. நான் தெளிவாகவே சொன்னோம், காங்கிரஸுக்கு வந்து எல்லாருமே கட்சியிலேருந்து எல்லாருமே சொன்னாங்க இதே நிலைமை தான். திருமாவளவனுக்கு இருந்த நிலைமை தான் திமுகவில் தலைவருக்கு ஏற்பட்டுச்சு. எல்லாரும் சொன்னாங்க காங்கிரஸ் வேணாம், ஓடி போயிட்டோம், வேணாம், நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இல்லை கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது. நான் வந்து 2019 சொல்லும்போதும் 2024 சொல்லும்போதும் 2019 சொன்னார் அவர். காங்கிரஸை வந்து திமுக வந்து முதல் முறையாக ராகுல் காந்தியை வந்து பிரதமர் வேட்பாளராக இவர் தான் சொன்னார். ஏன்னா இவங்க மம்தா பானர்ஜிலேருந்து அகிலேஷ் யாதவ் யாருமே ஒத்துக்காத போது கூட இவர் தான் முதல் முறையாக முன்மொழிஞ்சார். அதனால தான் இப்போ சொல்கிறோம். இல்லை, காங்கிரஸ் பல மாநிலம் ஆடுற கட்சி. நீங்க எங்க இருக்கீங்களோ ஆடுற கட்சி. பேச்சு கிடையாது. ராகுல் காந்தி தேசிய தலைவர். சரியா, நீங்க வந்து சொன்னதுனாலதான் அவருக்கு வந்து அந்த பிரதமர் வேட்பாளருக்கு எல்லாமே அதுதான் சொல்றேன். முதுகெலும்பு இல்லாத ராகுல் காந்தி அவர் திருமாவளவனுக்கும் இல்ல, ராகுல் காந்திக்கு இல்ல. ஏன்னா மக்களவை எதிர்கட்சி தலைவருங்க. இருக்கட்டும், பிரதமருக்கு அடுத்தது அவரு மக்களவை எதிர்கட்சி தலைவரா இருக்கிறார்ல. ஆனா நீங்க எங்க ஆமா இப்ப திமுகவுடைய கூட்டணியில இருக்கீங்க,
அதிமுகவுடைய கூட்டணியில் பிஜேபி இருக்குது. பிரதமர் மோடி எத்தனை முறை வந்தார் இங்கே பிரச்சாரத்துக்கு. நீங்கள் வந்து கூட திமுக ஸ்டாலின் கூட ஒரு மேடையில் கூட நிற்கலை, இந்த முறை நிற்கலை. நீங்களாம் தனியாக வந்தீங்க, ஒரு 4 நாள் பிரச்சாரத்துக்கு வந்தீங்க, அவ்வளோதான். உங்கள் ஆளுங்களுக்கு முன்னாடி பேசிட்டு போயிட்டீங்க. அப்போ இது வந்து தெரிமரவு கூட்டணி வந்து பிஜேபி இருக்கீங்க, அது தெரிஞ்சு போச்சு. ராகுல் அப்போ ஏன் ஒத்துக்கிறீங்க? எப்படி ஏறுவாரு? நீங்க ஏன் ஒத்துக்கிறீங்க? தலைவனா இருக்கீங்கல்ல, தலைவனா இருந்தா ஏன் ஒத்துக்கிறீங்க? நல்லா செல்வப்பிரதேச சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாருன்னு சொல்லி பேச மட்டும் தெரியுது. நீங்க ஏன் தலைமை ஏன் ஒத்துக்குது? முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. மல்லிகார்ஜுன கார்கே சொல்லும் போதோ அவங்க எல்லாம் எதிர்த்து பாசிதம்பரம் சொல்லும் போது எதிர்த்து நிக்க வேண்டியதானே. டெல்லிக்கு யார் போனது? கனிமொழி தானே போனாங்க. கனிமொழி அவங்க டெல்லிக்கு போனது யாரு? கனிமொழி தானே போனாங்க. கனிமொழி கேட்கதாங்க செய்வாங்க. எங்க கூட்டணியில நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு பொறுப்புடைமை இருந்துச்சுன்னா, ஒரு பொறுப்புணர்வு இருந்துச்சுன்னா, நீங்க வந்து தலைமையா இருக்கணும், தலைவரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே சொல்லி முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. பிரவீன் சக்கரவர்த்தி பத்தி பேசுனீங்க, விஜய் வச்சு பேசுறீங்க, பிரவீன் சக்கரவர்த்தியோட பேசுறீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கனிமொழியும் டிஆர் பாலியும் டெல்லிக்கு அனுப்புறது. அவங்க சிதம்பரம் இதுக்கு வந்து சிதம்பரம் வந்து என்ன அரசியல் இது? ரைட் இருக்கட்டும். சிதம்பரம் இதுக்கு வந்து 28 கொடுங்கன்னு ஏன் கொஞ்சினாரு, கூத்தாடினாரு. 25 வாங்க தருவாங்க சொன்னாங்கல்ல. மாசமா அலைய விட்டு 3 சீட்டு கொடுத்தீங்கல்ல, அதுக்கான தண்டனை மக்கள் சொல்றாங்க. அதான் ரைட். அதற்கான தண்டனையை திமுக அனுபவிக்குதுன்னு சொல்றாங்க. அனுபவிக்கல. அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்க. நீங்க எப்படி மக்களவையில எதிர்கட்சி தலைவராக இருக்காரோ அதே மாதிரி முதல்வருக்கு ஈக்குவலா எதிர்கட்சி தலைவராக உதயநிதி இருக்காரு. அது எந்த வகையிலையும் குறைச்சலாம் இல்ல. அதிமுக தான் பின்னாடி. ஆமா, அதான் நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்றாரு சார். மக்கள் என்ன சொல்றாங்க? இன்னொரு 15 வருஷத்துக்கு இங்க வந்து விஜயும் காங்கிரஸும் கூட்டணி அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அதான் சொல்றாங்க. அது உண்மை இல்ல. எப்படி தெரியுமா உண்மை இல்லைன்னா, ஆதவ அர்ஜுனா யாருடைய ஆள் தெரியுமா? பிஜேபியோட ஆளு. திரிபுரால இதே மாதிரி பேசி பேசி அப்படி வந்து இந்த நிலைமைக்கு இருக்கீங்க. ஆதவ அர்ஜுனாவும் செங்கோட்டையனும் இதே மாதிரி பேசி வச்சுங்களா, ஒரு சீட்டு வராது உங்களுக்கு. இல்ல, செங்கோட்டையனும் ஆதவ அர்ஜுனாவும் 2 பேரும் பிஜேபியோட ஆளு. ஏன்னா அவங்க பார்த்துட்டு தான் இங்க வராங்க. ஆமா, உண்மைதான். அத பாத்தீங்கன்னா இன்னொன்னு விஜய் வந்து கேளுங்க, முழுசா கேளுங்க. நீங்க இந்த டீம் தான் சார். இல்ல, முழுசா கேளுங்க. நான் சொல்லுங்க சார். சாமி, நான் என்ன சொல்றேன்னா விஜய் வந்து சத்யபாமாவை கூட்டு வரும்போது செங்கோட்டையன் வந்து கூட்டு வர்றாரு. சத்யபாமாவை என் கூட தான் வராரு, என் கூட தான் இருக்கும் அந்தம்மா அப்படின்னு சொல்லி கூட்டு வராரு. எம்எல்ஏ சீட் வாங்கி தராரு, மாநில பொறுப்பு தரேன்னு கூட்டு வந்தாரு. அது தரல. கேளுங்க, நான் முழுசா கேளுங்க, பேச விடுங்க. பேசலாம் விடுறா. அவங்க எம்பி இருந்தவங்க அதான் இருந்தாங்கல்ல, முன்னாள் எம்பி. ஆனா இவர் செங்கோட்டையன் போகும்போது கூடவே வந்துட்டாங்க. அப்புறம் வந்து இதுல சேரும்போது கூட வந்து சேர்ந்தாங்க. ஆனா எம்எல்ஏ ஆகியாச்சு. ஆனால் ஒரு அமைச்சர் பதவி தரல. இப்போ அவர் கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரியில் போய் கிடக்காரு. அப்போது நீங்கள் வந்து எங்கெல்லாம் வந்து நீங்கள் எதை செய்யக்கூடாதோ, யாருக்கான மரியாதையை தருகிறீர்களோ அவங்க தராத போது அவங்க உங்களுக்கு எதிராக தான் திரும்புவாங்க. அதனால் செங்கோட்டையனும் ஆதவ அர்ஜுனாவும், ஏன்னா திரிபுராவில் மாணிக் சர்க்கார் வந்து 15 ஆண்டுகள் தொடர்ந்தா இருக்கும்போது, ஆமாம், அது ஆகும்போது திமுக பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னா, எல்லா இடத்துலையும் வந்து வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்குச்சு. அவங்க அங்கே தான் ஃபஸ்ட் இந்த டிஜிட்டல் எப்படி விஜயை வச்சு ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணாரோ விஜய்க்காக, அதைத்தான் அங்கே பண்ணாங்க பிஜேபி. எல்லா இடத்துலையும் வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்கி அங்கங்கே லோக்கலில் இருக்க பிரச்சனையே வந்து அதிலே எல்லா மக்களுக்கும் தெரிகிற மாதிரி, இளைஞர்களுக்கு தெரிகிற மாதிரி இளைஞர்களை போல திசை பண்ணாங்க. அதைத்தான் இப்போது ஆதவ அர்ஜுனா இவரை வச்சு பண்ணுறாங்க. பிஜேபி அடுத்த கட்டத்துக்கு இங்கே நகருது. அதில் வந்து உங்களுடைய 108 வச்சுருக்கீங்கல்ல, அதுலேருந்து பிரிக்கிறாங்க. ஒரு முக்கியமான எம்எல்ஏக்கள் வெளியே வர போகிறாங்க. ஆட்சி கவலம், பிஜேபி ஆட்சி, இது கவர்னர் ஆட்சி வருது. அதுக்கடுத்து வர தேர்தலில் மொத்தமாக முடிஞ்சிடும். அப்புறம் பார்த்துக்கலாம். இதே மாதிரி கனவு கண்டு தான் அந்த நிலைமைக்கு. என்ன இல்ல, கனவு கண்டு இல்ல, இது கனவு தான். இப்படி திமுக வந்து இந்த நிலைமைக்கு இருக்குன்னு மக்கள் பேசுறாங்க சார். திமுக அழியவே இல்ல, காங்கிரஸ் பேசுறாங்க. திமுக அழியவே, காங்கிரஸ் அழிஞ்சே போச்சு. ஏன்னா 59 ஆண்டுகள் அமைச்சரவையில நீ காங்கிரஸ் தான் இருக்கு. இல்ல, கூட்டணி அமைச்சரவையில நீ காங்கிரஸ் இருக்கு. 59 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் சொல்லிக்கிற மாதிரி அவ்வளோதான் அழிஞ்சு போனதுக்கு. இப்போ அதுவும் திமுக முதுகுல ஏறி சவாரி செஞ்ச அதனால ஒரு 2 சீட்டு கொடுத்துருக்காங்க, 2 அமைச்சர் கொடுத்துருக்காங்க. அது போனா இந்த மாநிலத்தினுடைய எப்படி கல்வி கண் திறந்தாரோ காமராஜர், அதே போல் உயர்கல்வியை வந்து காங்கிரஸு கொடுத்து இன்னைக்கு விஜய் அழகு பார்த்துருக்குறாரு. அதான் பிஎம்ஸ்ரீ கொண்டு வர போகிறாங்க இப்போ பிஜேபி. அதில் பிஎம்ஸ்ரீயில் மும்மொழி கொள்கை எடுத்து வர்றாங்க. அதுக்கு என்ன மாதிரி பதில் சொல்கிறான்னு பார்ப்போம். ஏன்னா கோடிக்கணக்கில் அவங்க பணத்தை தரமாட்டாங்க பிஜேபி, ஆனால் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே திமுக ஆட்சியில் அப்படி தான் இருந்துச்சு. பிஎம்ஸ்ரீ மும்மொழி கொள்கை நான் ஏற்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இருமொழி கொள்கை தான் சொல்லி அண்ணா என்ன டிக்ளேர் பண்ணாரோ அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதை தாண்டி மேகதாது வந்து காங்கிரஸ் கட்சி தான் அங்கே இருக்குது. மேகதாது அணைச்சிட்டோம், யாரும் உள்ள குறுக்கிட முடியாது, எவனா வந்தா என்ன வெட்டுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சிவகுமார், டிகே சிவகுமார். நீங்கள் அதை தாண்டி என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கெல்லாம் வந்து மாநில உரிமை மாநில நலன் வரப்ப விஜயோடைய வந்து ரியாக்ஷன் வேற. நீங்கள் சொல்கிறேன்
அதான் அவர் ரியாக்ஷனே கொடுக்க மாட்டாங்க. செய்தியாளர் வந்து கேட்டோம்ல, செய்தியாளர் வந்து பக்கத்துல வந்து கை கண்ணிட்டு ஐயோ ஓடி ஓடி மூஞ்சிய மரசுக்குள்ள ஓடுறீங்க நீங்க. இன்னைக்கு வரைக்கும் பேச தைரியம் இல்லையே, திராணி இல்லையே. சரியான நேரத்துல விஜய் வந்து பேசுவார். 5 வருஷம் கழிச்சு முடிஞ்சு ஆட்சி கவுந்த பிறகு பேச சொல்லுங்க, அப்பயாவது பேச சொல்லுங்க. ஆட்சி கவுந்த பிறகு பேச சொல்லுங்க. பாக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா காவிரி நீர் என்ன குறுவை சாகுபடி அதுக்கு தண்ணி திறக்கிற வேலையில அது மக்களை பத்தி கவலைப்படுவாரா விஜய்? விஜய் இந்த செய்தியாளர் சந்திப்பாரா? இறக்கி விட போறாரா? விஜய் செய்தியாளர் சந்திப்பாரா? செய்தியாளர் சந்திச்சே இல்லை. காவிரி நீருக்கு வந்து ஜெயலலிதா அம்மையாரோ இல்லை எம்ஜிஆரோ கலைஞர் கருணாநிதியோ ஸ்டாலினோ சந்திச்சதே இல்லையா? எப்பொழுதுமே ஜூன் 12 வந்து தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். அதற்கான விஷயங்களை வந்து தோழமையோடு இருக்கிற காங்கிரஸ் கிட்ட போய் வந்து அணுக வேண்டிய முறையில் அணுகி அதற்குள்ளாக வந்து தண்ணீர் அதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? நீங்க அதான் இங்க ஒரு மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்துல 16 வயசு பையன் சாகுறான், 10 வயசு பொண்ணு கற்பழிப்பு நடக்குது. அங்க இறங்கி இல்ல இவர் சொன்னார்ல, ஸ்டாலின் இல்ல இவர் தான் சொன்னாரு வந்து இந்த மாதிரி புடிச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் புடிச்சாச்சு. எப்ப திமுக ஆட்சியில செஞ்சது எத்தனை அதான் சொல்றேன். நான் சொல்லல, தூத்துக்குடியில போயிட்டு கனிமொழி பார்த்துட்டு ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு வாரம் வரைக்கும் குற்றவாளி பிடிக்க முடியல. கனிமொழி என்ன சொன்னாங்க வந்து, அதாவது வந்து இந்த நிலைமை தான் மாநிலம் முழுவதும் எதிரொலிக்குது, தயவு செய்து வந்து இமிடியட்லியா நீங்க அதை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களேங்க. நீங்க சொல்றேன், நான் என்ன சொல்றேன், இவர் விஜய் வந்து ஒரு பிரஸை சந்திக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ நான் அதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்கேன், இவ்வளவு இத்தனை பேர் கைது பண்ணிருக்கோம், எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே கிடையாது. அவர் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு சிறப்பா. இல்ல எங்க ஆத்துறாரு நல்லா ஆத்துறாரு. கீர்த்தனாவை கேட்டா அமைச்சர் கீர்த்தனாவை கேட்டா சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, 10 வயசு பொண்ணு. ஆமா, தலைவர் இருக்கிற முடிவு தான் முடிவு. என்னமா நீ அமைச்சரா இருந்தா எப்படி சொல்லுங்க? அதுதான் ஒரு எந்த மாதிரியான ரியாக்ட் பண்றது கூட தெரியல. நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அந்த ஆட்சியை வந்து எடுத்துகிட்டு போக போகிறீங்க? நான் அதான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து ஒரு 24 மணி நேரத்தில் குற்றவாளிகளை வந்து பிடிச்சாச்சு. எங்க கோயம்புத்தூரில், இதே கோயம்புத்தூரில் இதே போல் சம்பவம் நடந்தது. எத்தனை நாள் ஆச்சு? இல்லை அப்பயுமே நான் சொல்கிறேன், நீ அப்படிலாம் சொல்ல முடியாது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கூட அவரை வந்து இது பண்ணியாச்சு, அரெஸ்ட் பண்ணியாச்சு, அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதான் சொல்கிறேன், நீங்கள் இது 30 நடந்திருக்கு சார். இத்தனை நாளில் 30க்கும் மேற்பட்ட வன்முறைகள், பாலியல் கொடுமைகள் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு வந்து என்ன ஆக்ஷன் எடுத்து? அதெல்லாம் வந்து சட்டம் தன் கடமை செய்யும்னு சொல்லிட்டாரு. இல்ல சட்டம் என்ன அதை தான் சொன்னாங்க. அவங்க சொல்லும்போது மட்டும் ஸ்டாலின் சார் உங்களுக்காக அண்டர் கிரவுண்டிங் வேலை சார், உங்களுக்கு அப்படி சொன்னீங்க முடிஞ்சு, உங்களுக்கு எந்த சார்னு சொல்லுவீங்க? உங்களை யார் உங்களுக்கு மட்டும் ஒரு வேற மாதிரி சொல்லுவாங்களா? நீங்க அதுக்கு ஆக்ஷன் எடுங்க. ஆக்ஷன் எடுக்கிறது மக்கள்கிட்ட சொல்லுங்க. நீங்க பிஜேபி திமுக கூட்டணிக்கு வாங்க. பிஜேபி திமுக கூட்டணி இந்த அளவுக்கு பிஜேபி திமுக கூட்டணி இல்ல, அது நீங்களா அதுதான் பண்ணிக்கிறீங்க. அதுதான் வந்து இப்படிதான் திரைமறைவுல இருக்கு. உங்களுடைய கற்பனையில, என்னுடைய கற்பனை இல்ல, திரைமறைவுல இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சத்துக்கு வரது. அதுதான் சொல்றேன், திரைமறைவுல மாணிக்கதாகர் சொல்லியிருக்காரு. எங்க மாணிக்கதாகர் என்ன பெரிய அரசியல்வாதியா இல்ல? அவர் வந்து கரண்ட் பார்லிமெண்ட் மெம்பர் இருக்கட்டுங்க. ஆனா எல்லாருமே சொல்ற அப்ப டிஆர் பாலு சொல்றது நம்புங்க. அப்ப இவர் சொல்றது மட்டும் உங்களுக்கு தேவையான நம்பி தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து தண்டனை கொடுத்திருக்காங்களே. தங்களை தண்டனை இல்லை, இது வந்து எதிர்கட்சியாக மாறுவதும் இது ஆளுங்கட்சியாக இருப்பதும் சகஜமான ஒண்ணுதான். அதாவது அந்த தோல்வி உங்களால ஜீரணிச்சிக்க முடியும். நாகரிகமான தோல்வி தான் இது. அதாவது நாங்கள் என்ன சொல்றேன், அதுதான் ஆட்சி முழுசா இருக்க முடியாதுன்னு சொல்றேன். முழுசா இருக்க முடியாத ஒரு ஆட்சிக்கு எதுக்கு இவ்வளவு சப்பக்கட்டு போட்டு கட்டுறீங்க? அது முடியும். ஏன்னா ஒரு சார் அவங்க திராணியற்ற ஆட்சி ஆயிடுச்சு. பெருசா உங்களால வந்து பெரிய அளவுல செயல்பட முடியல. அறுதி பெரும்பான்மையோட இருக்கிற ஆட்சி ஒன்னும் பண்ண முடியாது. 5 வருஷம் வரைக்கும் அப்ப அறுதி பெரும்பான்மையா இல்ல 108 சிபிஐ சிபிஎம் 144. அதான் அதுவும் வந்து 144 சார். இல்ல அதான் சொல்ல வரேங்க. அதிமுக வந்து இன்னைக்கு சரண்டர் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல வேலை அதுதான் பதிவு. 5 வருஷம் வரைக்கும் தான் பதிவு. 5 வருஷம் கிட்ட 6 மாசத்துல மறுபடியும் ஃப்ளோர் டெஸ்ட் வைக்கலாம். நீங்க சட்டம் சொல்லாதீங்க, 6 மாசத்துல வரலாம் மறுபடியும். 6 மாசம் வரதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் விஜய் இல்ல ஜெயிக்கிறது அடுத்த வருஷமா இருக்கும். இந்த 25 பேருமே இப்போ வந்து அதிமுகவில் எடப்பாடி கூட போயிட்டாங்க. ஏன்னா அவருக்கு திரும்பி வந்து அவருக்கு அமைச்சரவை தரல. அவங்களை ஏமாற்றி அவன் அமைச்சரவை தரேன்னு சொன்னீங்க, சோபா அனுப்புனீங்க, அதை வாங்கினாங்க. ஆனால் கூட அவருக்கு வந்து பெரிய அளவில் அமைச்சரவை தரல. இப்போது அதிமுக எடப்பாடி பக்கம் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா எம்எல்ஏ பதவி பிடுங்கிடுவாங்க. அது தெரிஞ்சு அவங்க வந்து சமரசத்துக்கு போயாச்சு. இனிமேல் மறுபடியும் உங்கள் ஃப்ளோர் டெஸ்ட் வச்சா அவங்க 25 பேர் வந்து ஓட்டு போட மாட்டாங்க உங்களுக்கு. அதனால் அது கிடையாது. இப்போ சிபிஐ சிபிஎம் மட்டும் வெளியே தான் இருக்காங்க. அது திமுகவோட கூட்டணியில் தான் இருக்காங்க. அவங்க உருவிலாம் எப்போனாலும் செங்கலை உருவுறதுக்கு எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது.
அது உருவதுக்கு பிரச்சனையே இல்லை. இதனாலதான் வந்து அவர் வந்து ரைட்டா? 144 வேற அணியை வந்து பார்த்தாரு. வேற அணி வேலையை இல்லையே. பார்த்தாரு. இல்ல வேற அணி இருந்தா தானே அதிமுக. சார் அவங்க சிவி சண்முக தலைமையிலான அதுதான் MLA க்கள் ஓட்டு அதான். போட்டாங்கல்ல, அதான் முடிஞ்ச போன விஷயத்தை போய் பேசி அதான் பிசு பிசுத்து போச்சே. அதனால 144 6 மாசம் வரைக்கும் இருக்கும்ல. 6 மாசம் தான் தாங்க முடியும். அதான் 6 மாசத்துக்கு அடுத்து பாருங்கன்றேன். 6 மாசம் 6 அடுத்தது மாசத்துக்கு அடுத்து 6 மாசம் அடுத்தது இதே 25 MLA வருவாங்க. அது வராது. அதான் வரும் வரும் வரும். அதுக்குள்ள ஆதவர்ஜுனா டீம் வந்து பிச்சுக்கிட்டு வரப்போது வெளியே 6 மாசத்துல முடிஞ்சு போயிரும் ஒரு ஆட்சி. அதெல்லாம் அது சார், முடிஞ்ச பிறகு யாரு போனா சரி, ஓட்டு வந்து யாருக்காக ஓட்டுங்க 108ங்கிறது பெரிய அளவுல இல்லைங்க. இல்லைங்க. சரி 6 ஒன்னு சொல்றேன். புரிஞ்சுங்க. 6 மாசம் பிறகு எலெக்ஷன் வந்தா விஜய் வந்து 234 ஜெயிப்பார். ஜெயிப்பார் இல்ல, அவரை கவர்னர் ஆட்சி வரும். எது இல்ல. ஆக்ஷன் என்ன இருக்குன்னு நடவடிக்கை என்ன, இது சினிமா கிடையாது, ஸ்கிரிப்ட் தராது, ஸ்கிரிப்ட் தரதுக்கு பேசுறதுக்கு. இன்னும் சொல்ல போனா சட்டப்பேரவை இல்ல. அதனால தான் பேச முடியல அவரால. 10 நாள்ல தரல, பேச 10 முடியல நாள்ல அவரால. எத்தனை ரவுடிகள்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எத்தனை பண்ணி அதான் இதெல்லாம் சொல்றேன். வந்து திமுக நடந்திருக்கா? திமுக நடந்திருக்கு. என்ன நீங்க என்ன நடந்திருக்கு? ஆதாரம்லாம் பேச நான் இது அப்படியே மொத்தமா சொல்ல முடியும். எத்தனை 10 நாள்ல எத்தனை ரவுடிகள்லாம் வந்து ஓடிட்டானோ. நீங்க இந்த திருச்சியில ரவுடி பாத்தீங்களா? இந்த திருச்சியில? ரவுடி ஓடல. அதான் 30க்கு பாதி வன்முறை வரலாற்றுல திருச்சியில இங்க பாருங்க சொல்றாங்க. எங்க சொல்றாங்க திருச்சி இல்லங்க. திமுக பீரியட்ல எத்தனை வீடியோ வந்தது. எத்தனை ரவுடிகள் வீடியோ வந்து வந்தது. அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நாங்க லிஸ்ட் தரவா? அது மாதிரி அதை எடுத்து தரேன். எடுத்து வந்து தரேன் உங்களுக்கு அடுத்த முறை அனுப்புங்க, இதுலயே போடுறேன் போடுங்க. அதான் ஒவ்வொரு முறையும் இப்ப லாஸ்டா வந்து திமுக நீங்க பண்ணது வந்து 5 வருஷம் ஆட்சியில 10 நாள் பண்ணிட்டாரு 10 விஜய். நாள்ல அத்தனையும் பண்ணலைங்க. இன்னும் இன்னைக்கு தாங்க கூப்பிட்டு பேசியிருக்காரு. அரசு போலீஸ் கூப்பிட்டு நாங்கள் ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லதான் செஞ்சிருக்கீங்களே தவிர, ஆனா நடந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க என்ன நீங்க சொல்றத வந்து சென்னையில 300 ரவுடி யாரும் வந்து அரெஸ்ட் பண்ணது. யாரு சென்னையில 300 ரவுடி அவரை அரெஸ்ட் பண்ணது. 300 ரவுடிங்கிறத வந்து ஆல்ரெடி ஏற்கனவே பிளாக் லிஸ்ட்ல இருக்கிறவங்க அவங்கள சும்மா தூக்கி வைக்கிறதா, சும்மா வெளியே விடுறது. அந்த பிளாக் லிஸ்ட்ல உள்ளவங்கள தான் நீங்க வெளில விட்டுருந்தீங்க. அரெஸ்ட் பண்ணல. இல்ல 717 சாராய கடையை மூணு மாதிரி சொல்றீங்களே, மூடி திறக்கறீங்கல்ல, அது மாதிரி தொடர்ந்தது எல்லாம் அப்படிதான் திறந்து. அதுக்கான ஆதாரம் இருக்கு. நீங்க வீடியோ பாருங்க, நிறைய 717 யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பாருங்க. அதுல 717 கடை மூடி அங்க வேலை பார்த்தவர்களுக்கு டாஸ்மாக் கிடங்குல வேலை போட்டிருக்கேன். என்ன நீங்க அவதூறு பேசிட்டு இருக்கீங்க? மாற்று வேலை கொடுத்தது பேச வரல. நான் என்ன சொல்றேன்னா, திறந்த 3 கடையை திரும்பவும் திறந்திருக்காங்க, திறந்து பணியாற்றிட்டு இருக்காங்க, வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கான ஆதாரங்களோட யூடியூப்ல நிறைய செக் பண்ணுங்க. நீங்க கடையை மூடி அங்க வேலை பார்த்தவங்களுக்கு வேற இடத்துல வேலை இல்ல, அதுவும் அது அப்படியே மூடியாச்சு. அது முழுசா முடியல. அதுவுமே கொடுக்கப்பட்டிருக்கு, பேசப்பட்டிருக்கு, சொல்லியிருக்காங்க தவிர இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமா அதை இது பண்ணல. என்ன சொல்லியிருக்கீங்க? ஏன்னா இது மாதிரி இந்த மக்கள் நல பணியாளர்கள் ஒரு கலைஞர் பிள்ளை போட்டு சொல்லுவாங்கல்ல, மாத்தி போட்டாங்க. அதே மாதிரிதான் கிராமத்துல சொல்லுவாங்க, வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசு. விஜய் வந்து இப்பதான் வந்து நல்லாட்சி நடத்துறதுக்கான எல்லா வேகம் நடத்துறதுக்கான தானே, நடத்த முடியலையே. வந்த நாள்லயே உங்களுடைய தெரிஞ்சு போச்சு. வந்து எத்தனை நாள் ஆகுது? இல்ல அதை இப்படியே பேசுங்க வந்தா அவர். ஆனா இது மட்டும்னா திமுக ஆட்சினா உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பவர் இருக்கு, ஏற்கனவே இருந்தீங்க, உங்களுக்கு அது அனுபவம் இருக்கு, அதெல்லாம் இருந்து ஏன் நீங்கள் செய்யலை அப்படி மட்டும் கேட்க முடியுது. பரந்தூர் விவகாரத்தில் வந்து அவன் அங்கேருந்து கேட்குறான். பரந்தூர் விமான விஷயத்தில் உடனே ஓடி போய் நின்னீங்க. இன்றைக்கி நாளைக்கு நாட்டு நலனுக்காக அப்படிங்கிறத பேசத்தான் செய்வீங்க நீங்கள். ஏன்னா அது அவசியமாக இருக்குது. 8 வழிச்சாலையை வந்து அப்படின்னு சொன்னீங்க, பின்னாடி அண்டர் கிரவுண்டு இதுன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் தேவைப்பட்டுச்சு, நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அப்போ மும்மொழி கொள்கை நாளைக்கு ஒத்துக்கிட்டு நாங்கள் சரி என்ன செய்யறது, பிஎம்சி கொடுத்தா தான் வாங்க முடியும், அவங்க காசு தர மாட்டேங்கிறாங்க பிஜேபி அப்படின்னு சொல்லி ஒத்து போகிறது இயல்பு தான். இது மாதிரி இயல்பான ஒரு விஷயத்த ஆனால் நீங்கள் வந்து பேசுனதெல்லாம் இவ்வளோ நீட்டமாக பேசுகிறீங்க, இவ்வளோ நீட்டமாக பேசுகிறீங்க. விஜய் வந்து சார் ஸ்டாலின் சார் அந்த சார்லாம் இப்போ வந்து ஊருக்கு நடுவில் எங்கேயோ வெளியே போயிடுச்சு. விஜய் சாரை விஜய் வந்து முதலமைச்சரை வந்து விஜய் சார்னு கூட கூப்பிட முடியாது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அவர் வந்து முதலமைச்சர் சார், முதலமைச்சர்னு கூப்பிடுங்க. அதான் முதலமைச்சர் சொல்லிட்டோமே. இப்போ முதலமைச்சர் விஜய்னு கூப்பிடக்கூடாது, சார்னு கூப்பிட முடியாது. ஏன்னா முதலமைச்சர் மாதிரி நடந்துக்கிட்டாதான் அதனால மக்களுக்கு. ஏன்னா நீங்க சார் ஏன் கூட மாட்டீங்க? ஏன் இல்லை ஏன் கூப்பிட நீங்க சாருங்கிற வார்த்தையே வந்து அப்படிதானே பேசுறீங்க. அவரை சார் நீ நீட்டி முழக்குனீங்கல்ல, அதே தான் இப்போ வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டவர்களே வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆனால் 2500 தரவேணும், நீங்க நல்லா இருந்தா போதும்ண்ணே, என்னடா மாத்தி பேசுவீங்க. யார் அந்த சார் என்ன? அது இன்னமும் அந்த பாதிப்புல இருந்து விடுபடல. நீங்க தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சி பங்கேற்று பல கருத்துக்களை தெரிவித்து வைக்க நெஞ்சார்ந்த நன்றி.